கண்மணி சென்னையில தான் இருக்கான்னு. இல்ல ஆண்டி, கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கா. அவங்க தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அவ ஊருக்கே வரலன்னு சாதிக்கும் போது நாம என்னப்பா பண்ண முடியும்? இல்ல ஆண்டி, நிச்சயமா அவங்க போய் தான் சொல்றாங்க. கண்டிப்பா கண்மணியை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். சுசீலா, தம்பி சொல்றத பார்த்தா கண்மணி இங்கதான் வந்திருக்கணும். ஆனா அவங்க வீட்டுல அவளை பூட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ ஏன் கைலாசம் வீட்டுக்கு போய் விசாரிச்ச? நேர கண்மணி வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்கலாம்ல, அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கோம்ல. இல்லம்மா, நான் கண்மணியோட அம்மா தேவகிக்கே போன் பண்ணி விசாரிச்சேன். அவங்களும் அவ வரலன்னு தான் சொல்றாங்க. பொய் ஆண்டி, எல்லாருமே பொய் சொல்றாங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவ இங்க தான் வந்திருக்கா. எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தா. இருக்கலாம் தம்பி, அவ ஊருக்கு வந்திருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? அவ அப்பா வீட்டுக்கே தெரியாம கண்மணிய வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆண்டி, அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இல்லனா அவளை சித்திரவதை பண்ணி கொன்னாலும் கொன்றுவாங்க. சுசீலா, தம்பி சொல்றத பார்த்தா கண்டிப்பா கண்மணியை எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. நீ வேற அங்க போய் அவளை பத்தி விசாரிச்சுட்டு வந்திருக்கிற. அதனால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சுசீலா, சக்கரவர்த்தி சொல்லிதான் நீ வந்து விசாரிச்சுதான் நினைப்பாங்க. அதனால சக்கரவர்த்தியை தேடி அவங்க இங்க வருவாங்க. தம்பி, நீ அவங்க கண்ணில் படாம எங்கேயாவது மறைஞ்சு இருக்கிறது தான் நல்லது. என்ன விடுங்க பாட்டி, கண்மணி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவ்வளவுதானே காப்பாத்தணும். இல்ல தம்பி, அம்மா சொல்றது சரிதான். நிச்சயமா அவங்க உன்னை தேடி இங்க வருவாங்க. அதனால நீ வேற எங்கேயாவது போய் மறைஞ்சுக்க. அப்புறமா கண்மணியை தேடலாம். இங்க யாரையுமே எனக்கு தெரியாதே. அதுவும் இல்லாம கண்மணியை காப்பாத்தாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ. இல்ல ஆண்டி, கண்மணியோட தான் நான் இங்க இருந்து போவேன். நான் இங்க தங்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஐயோ தம்பி, அவங்க கொலைக்கு அஞ்சாத பாவிங்க. உன்னை பார்த்தா கண்டிப்பா கொன்னுடுவாங்க. நிச்சயமா இங்க வந்து உன்னை தேடுவாங்கப்பா. அதான் சொல்றேன், இங்க எப்படி உன்னை தங்க வைக்கிறது? ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். சுஷீலா, சக்கரவர்த்தி வேற எங்க தங்கினாலும் அவனை தேடி பிடிச்சு கொன்னுடுவாங்க. அவனுக்கு வேற எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. அவன் இங்க இருக்கிறது தான் நல்லது. சரிங்கம்மா, இங்கே இருக்கட்டும். உள்ள போ போ. ஆதிரா, அவரை சாக விடக்கூடாது ஆதிரா. அவரு யாருன்னு உனக்கு தெரியுதுல்ல? என்ன உறவுன்னு புரியுதுல்ல? அவரை சாக விடக்கூடாது ஆதிரா. அவரை சாக விடக்கூடாது. அவரை சாக விடக்கூடாது. சாக விடக்கூடாது.